காத்திருந்தது. புற்றுக்குள் பாம்பாகி கிடந்த அவள் பூத்ததொரு வேம்பாகியும் நின்றாள். அந்த புற்றுக்குள்ளே சுயம்பாகவும் அன்னை ஆதிபராசக்தி இருந்தாள். எங்கெல்லாம் முக்தி நிலை அடைகின்ற ஞானி தன்னை ஜோதிமயமாக்கி தெய்வத்தோடு கரைத்து கொள்கிறானோ அங்கே சுயம்பு தோன்றும் என்பது ஆன்மீக பெரியோர்கள் கண்டு தெளிந்த உண்மை அறிவு. மத்திய புராணத்தில் இந்த மேல்மருவத்தூர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததாகவும் அப்போது அதற்கு சித்த வனம் என்று பெயர் இருந்ததாகவும் ஒரு வரலாற்று உண்மை கூறப்பட்டு இருக்கிறது. இங்கே ஆதிபராசக்தியோடு ஐக்கியமாக்கிக் கொண்ட 21 சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கிறது. சித்தர்களின் தலைவி ஆதிபராசக்தி இங்கே பூமிக்குள் சுயம்பு வடிவாகி இருந்திருக்கிறாள். சுயம்பு, அதன் மேலே புற்று, அதைச் சுற்றி நாகம், புற்றின் மேலே வேப்பமரம். சுயம்பு அம்மாவின் அருள் திருமுகம், பாம்பு அம்மாவின் அருள் அம்சம், வேம்பு அம்மாவின் அருள் நிழல் அருமருந்து. அருள் திரு அம்மா பச்சிளம் பாலகராய் இருந்தபோது அவர் மீது தொட்டிலில் கிடந்த குழந்தை மீது நாகமாய் இருந்த அன்னை தொட்டு தழுவி பட்டு படர்ந்து தன் பாசத்தை காட்டினாள். அருள் திரு அம்மா 10 வயது பாலகராய் இருந்தபோது தற்போது திருக்கோயில் இருக்கிற இடத்திலே வேம்பினிலே பாலாகி வருவேன், வித்தைகள் செய்வேன், வினைகளை நீக்குவேன், வேண்டும் வரம் தருவேன் என்று அருள்வாக்கு தந்தாள். அப்படியே 1966 வேப்பமரத்தில் பால்வடித்தாள், வித்தைகள் செய்தாள், வேண்டும் வரம் எல்லாம் தந்தாள். புயலாகி அடித்தாள், வேம்பினை வீழ்த்தினாள், சுயம்பாகி எழுந்தாள். அந்த சுயம்புவுக்குத்தான் பால் அபிஷேகம். பால் போல எங்கள் மனத்தை வெளுப்பாக்கு அம்மா, துணி வெளுக்க மண் உண்டு அம்மா, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு தாயே, மணி வெளுக்க சாணி உண்டு மாதா, மனம் வெளுக்க வழி ஒன்று தா தா என்று வேண்டியவர் வாட்டம் நீக்க பால் அபிஷேகம் தந்தாள். நாங்கள் பாலாகி விழுந்தாலும் தாயே பக்குவம் அடையவில்லை. பதமாக காய்ச்சப்பட்டு இதமாக புரை ஊற்றுகிற போதுதான் சுவையான தயிர் ஆகிறது. சுவையான தயிரை சுத்தமான நீர் விட்டு சுடற்றி கடைகிற போதுதான் நல்ல மோர் கிடைக்கிறது. நல்ல மோர் சிலும்ப சிலும்ப நயமான வெண்ணெய் திரண்டு வருகிறது. நல்ல வெண்ணெய் இதமான இளஞ்சூட்டில் பக்குவமாய் காய்ச்சுகிற போதுதான் நல்ல மனம் மிக்க நெய் கிடைக்கிறது. இதையெல்லாம் பதமாக இதமாக பக்குவமாய் செய்யவல்ல என் தாய்க்கும் 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 தாய்க்கெல்லாம் தாயானவளே, தயவுடைய பெருமாட்டி, மாட்டுப்பால் என்றால் எங்கள் வீட்டுத்தாய் பக்குவமாய் காய்ச்சி பதமாக புரையூற்றி தயிராக இதமாக கடைந்து இனிய வாசனை மிக்க நெய்யாக ஆக்கிவிடுவாள். மாட்டுப்பால் அல்ல தாயே, நாங்கள் உனக்கு அபிஷேகம் செய்வது எங்கள் மனப்பால் அல்லவா. எங்கள் மனப்பால் எப்போது காய்ச்சப்படும், அது எப்படி சூடாகும், எவ்வேளை தயிராகும், எவ்வாறு கடையப்படும், எந்த வினை திவலைகள் சிலுசிலுத்து மேலே வரும், எந்த ஆசை வெண்ணெய் திரண்டங்கே புறப்படும். நறுமண நெய்யாக நல்ல மனம் உருவாகும். எல்லாம் கறிந்தவளே, எங்குருவாயானவளே, எங்கள் மனப்பாலை காய்ச்சி நல்ல எண்ணங்களின் தயிராக்கி நல்ல செயல்களை நலமோடு மோராக்கி உன்னுடைய அருளை கடைகின்ற மத்தாக்கி நல்ல குண வெண்ணெய்யாக்கி நல்ல மனங்களை நெய்யாக்கி எங்கள் ஆத்மாவின் ஒளியூட்ட எண்ணி பாலாலே அபிஷேகம் செய்கின்ற வாய்ப்பை பாமரர்க்கும் பண்டிதர்க்கும் பரிவோடு வந்தளித்தாய். காரியமும் நாம் கரியோம், காரணமும் தாம் கரியோம். வாரியம் போல் கருணையினை வழங்குகின்ற பேரருளே, கோலாகலம் கோயில் குணமோ உன் நாவில். ஆலாபனம் என்ன, ஆரோகணம் என்ன, பாலாக மனம் என்ன, பணியாவது என்ன, மாலாதனம் கருளும் மாதேவி அண்ணலே. ஆடிப்பூர விழாவின் அடுத்த நாளிலும் அம்மாவே நீ வந்து அபிஷேகம் செய்வதன் அர்த்தம் என்ன?
எங்களுக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றொரு பிரார்த்தனை உண்டு. தெய்வமாகவும் குருவாகவும் தாயாகவும் பக்தர்களால் கொண்டாடப்படும் அம்மாவே, தந்தை வடிவத்தில் நீ வந்திருக்கிறாய். அம்மாவே, நீயே உன்னுடைய கோடான கோடி பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வதைப் போல மீண்டும் அபிஷேகம் செய்கிற காட்சியை காணுகிற போது எங்களுக்குள்ளும் ஒரு பிரார்த்தனை தோன்றுகிறது. அம்மாவே, எங்கள் வினை தீருங்கள், நீங்களே எங்களை ஆசீர்வதியுங்கள். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சக்தி பக்தர்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க, அன்னதானம் நடைபெற்று இருக்கு. அது இல்லாமல் வெயிலில் போகக்கூடாதுங்கிறக்காக பக்தர்களுக்கெல்லாம் ஓலையில் வந்து வெயிலில் வராமல் இருக்க ஓலையில் வந்து கொட்டாய் போட்டிருக்காங்க. நிழல்லே வந்துட்டுருக்குறோம். இப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக நல்லபடியாக வந்து அரேஞ்ச்மெண்ட் தொண்டர்கள் மூலமாக நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணதெல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். நான் இப்போ பால அபிஷேகத்துக்கு நிச்சயம் இருக்கிறேங்க. நல்லபடியாக முடியுது. அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுத்து சொல்லியிருக்காங்க. நாங்களும் எல்லாரும் வந்து எங்கள் மண்டலியிலிருந்து எல்லாம் நல்லபடியாக வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்குங்க. நாங்கள் அம்மாவுடைய சக்தி அளப்பரிய சக்தி. அம்மா அவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாதத்தை ஒழித்து மனித நேயத்துடன் இருக்கணும்னு அம்மா தான் அருள் புரிய வேணும். நல்லா வளம் பெருக வேணும், நல்லா செழிக்கணும், மழை பெய்ய வேணும். இதை நாங்கள் வேண்டுறதுங்க. அம்மாட்ட நாங்கள் வேண்டுக்கிறது இதாங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. எனக்கு அம்மா நிறையா அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு அற்புதத்தை நான் சொல்கிறேன். இது மாதிரி எக்ஸாமில் வந்து நான் எப்பயும் மார்க் வந்து 500க்கு 1000க்கு 500 தான் எடுப்பேன். அம்மாட்ட வந்து ஆனுவல் எக்ஸாம் அப்போ வந்து எனக்கு வந்து நோய் வந்து நோய் எனக்கு வந்துருச்சு. அதனால் படுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட வேண்டினதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு சரியாக போச்சு. அதுக்கு அடுத்த நாளே ஆனுவல் எக்ஸாம் எனக்கு வந்துச்சு. எனக்கு 600க்கு வேலை வரணும்னு சொல்லி அம்மாவுக்கு சீட் எழுதி போடுவேன். எப்பயும் நான் சீட் எழுதி போட்டால் அதில் வந்து வரது வந்து உண்மையாக நடக்கும். எனக்கு வந்து 708 மார்க் வந்துச்சு. ஓம் சக்தி. அம்மாவனுடைய அருள் வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா இதுவுமே அம்மாவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. என் குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு இப்போ அம்மா ஒவ்வொரு வருடமாக மாலை போட்டு நான் 13 வருஷம் மாலை போட்டிருக்கேன். 2 வருஷம் கருவறை பணிக்கு வந்திருக்கேன். இந்த ஆடிப்பூரம் வந்து இந்த ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் வந்து பணிக்கு வந்திருக்கிறேன். இப்போ வரும்போதும் கூட அம்மா எனக்கு வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க தலைவி மன்ற தலைவி இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் துணை தலைவி தான். 50 டிக்கெட்டுக்கு ஃபுல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கடைசியில் அம்மா நீ உண்மையான சக்தியுள்ள அம்மா வந்து எனக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்கன்னு அதனால தான் வந்திருக்கு. அதனால் எல்லாமே அம்மாவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் இல்லைங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எனக்கு வந்து நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். 1995 வந்து மாவட்டத்தில் வந்து ஊர்வலம் வைக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஊர்வலம்